நான் பேசின எந்த ஒரு இடத்துலையுமே அவர்களுடைய சாதியை குறிப்பிட்டு எங்கேயுமே நான் பேசுனது கிடையாது. அடிச்சு சொல்லுவேன். அப்படி ஏதாவது இருந்தால் எடுத்து கூட போடறது. கபாலின்னு ஒரு படம் குறிப்பிட்டு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். கால் மேல கால் போட்டு உட்காருவட்டா உனக்கு என்னடா. பொதுவாக தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மனதில் அதிகம் செல்வாக்கு பெற்றவர் தேவ. அந்த விஷயத்தை பொய் என்று உடைக்கணும்னு சொல்லி தான் இந்த தேசிய தலைவர் படத்தை உடங்கின காரணமே. நான் பேசினால்தான் இந்த உண்மை விளங்கும். அதோட விதைகள் தான் ரஞ்சித், பாரி செல்வராஜ். இவங்களுக்கு என்னன்னா பிற சமூகத்தை வந்து இதை வெளியே கொண்டு வர பொறுப்பாளியா நான் இருக்கேன். அப்படி ஒரு பொறுப்புல நான் இருக்கும் பொழுது இதை பேசாமல் நான் தட்டி கழித்து சென்றேன் என்றால் நான் என்ன எதுக்கு இந்த படம் பண்ணி பிரயோஜனமே இல்லையே. இன்னொரு சமுதாயத்துக்குள்ள நான் ஏன் வந்தேன்றதுக்கு இன்னைக்கு எங்களுடைய சமுதாய நிலைதான் காரணம். எப்படி விவரிக்கிறார்னா, எங்க ஐயா ராணுவத்துல இருந்து வந்தாரு, இவானுவேல் அவர்கள் ராணுவத்துல இருந்து வந்தாரு. அப்ப எங்க ஐயா தாத்தான்றாரு. பசுபன் முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, எங்க ஐயா எய்த்து 2 வார்த்தை பேசிட்டாரு, எந்திரிச்சு உடனே தேவர் சொன்னாராம். அப்படி நான் இந்த அரசியலே எனக்கு புதுசுங்க, இது அரசியலே கிடையாதுங்க, டோட்டலா நான் இப்ப சேஞ்ச் ஆயிட்டேன். சார் வணக்கம். வணக்கம். நான் திரைப்பட தயாரிப்பாளர் ஏஎம் சௌத்ரி தேவர் பேசுறேன். நல்லது சார். அது உங்களை சமீப காலமாக சமூக ஊடகங்களிலும் ஊடகத்திலும் அச்சு ஊடகத்திலும் சரி காட்சி ஊடகத்திலும் சரி நிறைய நான் பல தரவுகளையும் தகவல்களையும் உங்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ ஏஎம் சௌத்ரி தேவர் திரைப்பட தயாரிப்பாளர், சமீப காலமாக அவருடைய பெயர் வந்து பல இடங்களில் அடிபடுது. குறிப்பாக ஒரு சாதிய விமர்சனங்கள், சாதிய டிஸ்கஷன் நடக்கிற இடத்துல எல்லாம் ஏஎம் சௌத்ரி தேவருடைய பெயரை தவிர்க்க முடியாத மாதிரி சமீப காலமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அதாவது பொதுவா வந்து நீங்க இந்த தேசிய தலைவர்ன்ற திரைப்படத்துக்கு அப்புறம் தான் இந்த நிகழ்வுகள்லாம். நான் அதுக்கு முன்னாடி நான் திராவிட கட்சிகளில் பயணித்தேன். அப்போ எனக்கு இந்த மாதிரி அலிகேஷன்ஸ்லாம் இல்லை. நான் எப்போ தேசிய தலைவர்னு பேர் வச்சு தேவர் ஒரு சாதிய தலைவர் இல்லை தேசிய தலைவர்னு எடுக்க வந்தனோ அப்போ இருந்து தான் என்னை சுற்றி இப்படி ஒரு இது கட்டமைக்கப்படுது. அதுதான் மெயின் காரணம். அதுல வந்து நீங்க குறிப்பிட்ட எந்த விஷயத்தை கேட்க வரீங்கன்னு கேளுங்க. நான் அது நல்லது. அதாவது என்னன்னா, ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஆகுது அப்படின்னா, குறிப்பாக நான் அப்படி சொல்றேன், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை விமர்சிக்கிறோம் அப்படின்ற இடத்துல நீங்க பேசுகிற பேச்சு, பேசுகிற தொனிகள் வந்து அந்த தரப்பு இளைஞர்களை காயப்படுத்துவதாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது என்ன நோக்கம்? இல்ல, அதாவது எந்த இடத்துலையுமே நான் இப்ப ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். நான் பேசுனது பூரா ஊடக பதிவுகள் இருக்கு. ஏன்னா மாற்றி பேசுவதற்கு ஒரு விஷயமும் இல்லை. இப்ப நான் மாற்றி பேசினா நீங்க மீம்ஸ்ல போடுறதே பார்த்துருப்பீங்க, தலைவர்கள் மாற்றி பேசுறத. என்னைய பொறுத்தளவுக்கு நான் பேசின எந்த ஒரு இடத்துலையுமே அவர்களுடைய சாதியை குறிப்பிட்டு எங்கேயுமே நான் பேசுனது கிடையாது. அடிச்சு சொல்லுவேன். அப்படி ஏதாவது இருந்தால் எடுத்து கூட போடலாம், மாற்று கருத்தே கிடையாது. அந்த சமூக இளைஞர்களுக்கு நான் தெளிவாகவே சொல்றேன். பொதுவாக இந்த படம் வந்து இப்போ சில முடிச்சுகள் இருக்கு, அந்த முடிச்சுகளோட சேர்ந்து என்னை சொல்வதாக நிறைய பேர் சொல்றாங்க, உங்களை சொல்றாங்கன்னு. ஆக்சுவலாக என்னோட இந்த படத்தை எடுக்க வேண்டிய நோக்கம் என்னன்னா, நான் ஏற்கனவே உங்க இதில் கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ரஞ்சித் வந்து சில போலி குறியீடுகளை வச்சு சில தலைவர்களையும் சில சமூகங்களையும் சினிமாவில் வந்து ஒரு தரம் குறைத்து காட்டி வந்தார்கள். சாதி வெறியர்களுக்காக, சாதிய தலைவர்களாக சிலரை சித்தரித்து சினிமாவில் வந்து நிறைய ஒரு அயோக்கியத்தனம்னே சொல்லலாம், அயோக்கியத்தனமான செயல்களை செய்து வந்தார்கள். அப்படி அவர்கள் செய்து வந்த பொழுது கபாலின்னு ஒரு படம் குறிப்பிட்டு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். கால் மேல கால் போட்டு உட்காருவட்டா உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி அந்த ரஜினிகாந்த் வந்து குறிப்பிட்ட அந்த கதை வில்லனை பார்த்து பேசுற மாதிரி ஒரு வசனம். ஆமா, அந்த படம் நடக்கும் போதே எனக்கு அவங்க குறியீடுகள் எதுன்னு நோக்கின்னு எனக்கு தெரியும். என்ன குறியீடு இருக்காது. அப்புறம் திருப்பி இதை எடுத்துக்க, இது அதான் சொல்றது, ஆதாரத்தோட சொல்றேன். லண்டன்ல ஒரு ப்ரோக்ராம்ல பேசும் பொழுது ரஞ்சித் வந்து இமானுவேல் சேகரனை மனதில் வைத்துதான் அந்த காட்சியை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப இது என்னன்னா, தேவரை சாதிய தலைவராக கட்டமைக்கப்பட்டது காங்கிரஸ் ஏற்படுத்திய கலவரம், சுதந்திர போராட்ட வீரர் என்பதால் நேதாஜி இருக்கிறார் என்பதை திருப்பி திருப்பி உறுதிப்படுத்தி கொண்டிருந்த ஒரு தலைவர், இந்திய தேசிய தலைவர் என்பதால் அவரை சாதிய வலையில் சிக்க வைத்து
பொதுவாக தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மனதில் அதிகம் செல்வாக்கு பெற்றவர் தேவர். அதை உடைத்து அவரை ஒரு சாதிய தலைவராக சித்தரித்து ஒரு சமூகத்தை அவருக்கு எதிராக திருப்பி விடணும்னு சொல்லி ஏற்படுத்தப்பட்டதான் அந்த கலவரம். ஒரு சின்ன இத காங்கிரஸ் ஃபார்வர்ட் பிளாக் உடைய மோதல் தான். அந்த கலவரத்தில் ஒரு 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 துருப்புச் சீட்டாக ஒரு சமுதாய ஒரு பலிகடாவாக ஆக்கப்பட்டவர் இமானுவேல் அவர்கள். அவர்கள் வந்து கொல்லப்பட்டதை இன்று வரை பலர் சுட்டிக்காட்டி தேவரை அந்த கொலையுடன் சம்பந்தப்படுத்தி அவரை சாதிய தலைவராக இன்று இருக்க அரசியல்வாதி வரையா அதை தொடர்ந்துட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தளவுக்கு அந்த படத்தை பார்த்தோம் எனக்கு ஒரு ரோஷம் வந்துச்சு. அதுவரை நான் திராவிட அதாவது தேவரை நான் அது வரைக்கும் கூட தேவரை பத்தி அவ்வளவா இது பண்ணல. தேவரை இப்படி சொன்ன ஒருத்தன் முன்னால் அந்த விஷயத்தை பொய் என்று உடைக்கணும்னு சொல்லிதான் இந்த தேசிய தலைவர் படத்தை தொடங்கின காரணமே. சரி, அப்படி தொடங்கப்பட்ட திரைப்படத்தில் எங்களுக்கு வலு சேர்க்க அது மெயின் வந்து பஷீர் சார் தான். அந்த உருவ அமைப்பு கிடைத்தது படத்திற்கு மிகப்பெரிய வெற்றி. அவருடைய முழு ஒத்துழைப்புடன் படத்தை வந்து தொடங்கணும். அப்ப நண்பர் பறவை சதீஷ் மூலமா எனக்கு அண்ணன் நவமணி அண்ணையன் அவர்கள் உள்ள வந்தது. ஏன்னா இப்ப பீஸ் கான்ஃபரன்ஸ் போன்ற விஷயங்களை நான் பண்ணணும்னா வரலாற்று ஆதாரத்துடன் கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் கூட இருந்தாதான் பண்ண முடியும். அதுதான் நவமணி அண்ணன். இன்னொன்று இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் என்னன்னா ஏஆர் பெருமாள் எழுதின புத்தகம். அவர் தேவருடைய இருந்தவர். அவர் எழுதின புத்தகம் அவருடைய பேரன் ராமதேவர் கூட நம்ம படத்துல வந்து ஒரு அங்கம் தான். நண்பர் பறவை சதீஷ் உதவியுடன் வரலாற்று ஆசிரியரான அண்ணன் நவமணி அண்ணன் பலத்துடன் இந்த படத்தை வந்து பஷீர் சார் நடிக்க நாங்க பண்ணிட்டு தான் வந்தோம். இதுதான் இதுல மெயின் வந்து எங்களுக்கு இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ்ன்ற ஒரு பிம்பம், போலி பிம்பம் இன்றைய அரசியல்வாதிகள் வரை அதை தான் பேசுறேன். இதுதான் எங்களோட மோட்டிவே தவிர மற்றபடி வேற எந்த மோட்டிவும் இல்லை. அதுல வந்து குறிப்பா இவர்கள் என்னை பத்தி சொன்னா இமானுவேல் சேரனை பத்தி நான் பேசுறேன்னா அங்க பேசித்தான் ஆகணும். நான் பேசினால்தான் இந்த உண்மை விளங்கும். நான் பரவாயில்ல சொல்றேன். இந்த திரைப்படம் வந்ததுக்கு அப்புறம் இரு சமூகமும் இது பார்த்து புரிதல் வரும். இனி எந்த தலைவனும் ஒரு அயோக்கியத்தனமா இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாதுன்றதா இதோட வெளிப்பாடு. நான் இந்த படம் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா வன்னியரசு ஒரு ட்விட் பார்த்திருப்பீங்க. தேவரை வந்து கொலையாளி அப்படின்னு சொல்லி அவரை ஒரு கொலை பாதக செயலில் ஈடுபட்டவராக அப்ப கூட நான் ஒரு வாக்குவாதம் வன்னியரசோட போன்ல பண்ணி அந்த இது கூட வெளியாகி வைரல் ஆச்சு. அப்ப வந்து நான் அதை தான் கண்டிச்சேன், கடுமையா கண்டிச்சேன் வன்னியரச. அப்ப என்கிட்ட சமாளிச்சாரு. அப்படி இப்படி அந்த முஷ்டகுறிச்சி தினகரன் என்ற ஒரு கூலி எழுத்தாளர், அன்றைய காங்கிரஸ் அரசாங்கத்தோட ஒரு கூலி எழுத்தாளர், அது அவங்கள நியாயப்படுத்திக்காக எழுதப்பட்ட புத்தகம் தான் அந்த முதுகுலத்தூர் கலவரம் என்ற ஒரு போலி புத்தகம். அந்த புத்தகத்தை யார் படிச்சுக்கிறான்னா தேவரை எதிராக அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சிலர், ஒரு தலித்திய போர்வையில் உள்ள ஒரு சிலர் படிக்கிறாங்க. அதுல அதோட விதைகள் தான் ரஞ்சித்து, பாரி செல்வராஜ். இவங்களுக்கு என்னன்னா பிற சமூகத்தை வந்து ஒரு பெரிய எப்படி சொல்றது ஒரு சாதிய இன்னைக்கு அவங்களுக்கான பலத்தை ஏற்படுத்திட்டாங்க. நம்ம விளையாட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது தலித்திய ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பல விஷயங்கள்ல, சினிமா மூலியமா அவங்களோட இது மூலியமா அவங்க இன்னும் வரைக்கும் பாதிக்கப்பட்டதா காட்டி 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 அவங்கள ஸ்ட்ராங் படுத்தி எங்களை வந்து சாதியவாதிகளாகவும் குற்றவாளிகளாகவும் சமூகத்தின் முன் நிப்பாட்டி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ வரைக்கும் ஏதாவது நடந்தா நம்ம தான் குற்றவாளின்ற மாதிரி முடிவு பண்ற அளவுக்கு. சாதிய ஒடுக்குமுறை குறித்து தான் ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்ற படைப்பாளிகள் சாதிய ஒடுக்குமுறை குறித்தான படங்களை எடுக்கிறாங்க. அது நம்ம இன்னொரு விவாதம், அது நம்ம பேசலாம். இப்ப இல்லைன்னா இந்த நேர்காணலுக்குள்ள இன்னொரு பகுதியில கூட நம்ம பேசுவோம். இமானுவேல் சேகரனார் அவர்கள் கால் மேல கால் போட்டு உட்காரல, பீஸ் கமிட்டியில அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. ஆனா அதை திரும்ப திரும்ப ஒரு பெரிய பொது ஊடகங்களில், குறிப்பாக சினிமா போன்ற வெகுஜன ஊடகங்களில் ரஞ்சித் போன்றவர்கள் காட்சிப்படுத்துவது முத்துராமலிங்க தேவரையும் ஏன் இமானுவேல் சேகரனாரையுமே சிறுமைப்படுத்துதான் சொல்றேன் அப்படின்றதான் உங்களுடைய வாதம். நான் என்ன கேட்கிறேன், இதை நீங்க தெளிவாக பொது சமூகத்திற்கு எடுத்துரைக்க அந்த படம் வெளிவந்ததற்கு பிறகு சௌத்ரி அவர்கள் பேசலாம். படம் இன்னும் வெளியாகாத போது இதை பற்றி பேசுகிற போது தேவையில்லாத விரோத போக்கு உருவாகுது. அதை நீங்க யோசிக்கலையா? இல்ல அப்ப தேவரை பத்தி பேசும்போது நான் வேடிக்கை பார்க்க முடியுமா? முதல்ல வந்து நான் தெரியாம இருந்தேன். இந்த சப்ஜெக்ட் தெரியாம இருக்கும்பொழுது நான் இதுக்குள்ள வரவே இல்லை. இப்ப இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சு இதுக்கு நான் பொறுப்பாளியா இருக்கேன், இதை வெளியே கொண்டு வர பொறுப்பாளியா நான் இருக்கேன். அப்படி ஒரு பொறுப்புல நான் இருக்கும் பொழுது இதை பேசாமல் நான் தட்டி கழித்து சென்றேன் என்றால்
நான் என்ன எதுக்கு இந்த படம் பண்ணி பிரயோஜனமே இல்லையே. இன்னொன்று, சமுதாயத்துக்குள்ள நான் ஏன் வந்தேன்றதுக்கு இன்னைக்கு எங்கள் சமுதாய நிலைதான் காரணம். மிக மிக ஒரு ஒரு விரோத போக்கு தேவர சமூகத்தின் மீது எல்லாராலும் கட்டவிழ்த்து பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப சினிமான்ற ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு நான் ஏன் முழுச என் சமூகத்துக்கு இதை பயன்படுத்துறேன்னா, இதை நான் கமர்ஷியலா பயன்படுத்திட்டு போலாம். இந்த படத்தையே நான் உருவாக்கின பிறகு இது பணம் போட்ட சில கும்பல் இதை கமர்ஷியலாக்க பார்த்தாங்க. ஆனால் எங்கள் நோக்கம் இந்த படம் நான் கண்டிப்பான முறையில், அதாவது காட்டாற்று வெள்ளம்பாங்க தேவரோட வாழ்க்கை வரலாறு, அப்படிப்பட்ட காட்டாற்று வெள்ளத்தை உண்மையான வரலாறுன்னு எடுத்து சொல்லணும்ன்றதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் போராட்டம். இந்த படம் வெளியே வர்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் போராட்டமா இருக்கு. நல்லது சார். சொல்லுங்க. அதாவது இப்ப காங்கிரஸ் ஃபார்வர்ட் பிளாக் இந்த இரு கட்சிகளுடைய மோதல் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய தனிமனித அரசியல் செல்வாக்கை குறைப்பதற்காக நடந்த சதிகள், இதெல்லாம் பொதுமக்களுக்கு, குறிப்பாக இன்றைய தலைமுறையினருக்கு, தேவர் தேவேந்திரர் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டியதுதான் தேசிய தலைவருடைய படத்துடைய நோக்கமாக இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அந்த படத்தை வைத்து நம் ட்விட்டரில் நம்ம இது பற்றியான விஷயங்களை மாறி மாறி பதிவு செய்து கொண்டிருப்பதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் விரோத போக்கும் உருவாகுது. அதுக்கு சௌத்ரி தேவரும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிக்குது. இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இல்ல, இந்த விமர்சனத்தை எதிர்கொள்றதுல எனக்கு முழு பொறுப்பு இருக்கு. தைரியமா தானே எதிர்கொள்றேன். அதாவது ஒரு தலைவரை விமர்சிக்கிறத ஒரு சில முறைகள் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல இந்த பிரச்சனை கிளம்புனது தேவரை அவதூறாக ஒருவர் பேசினார் என்பதனால்தான். இதே பிரச்சனை தான் முருகன்ஜி மாமாக்கு ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அவர் பேசின பொழுது உடனே அன்னைக்கு பிரச்சனையாகி அன்னைக்கு சாயங்காலமே அவர் வீட்டுக்கு காவல்துறை சென்றது. சர்ச்சையான பேச்சுனா அந்த சமூகமும் பேசாம இருக்காது, அந்த தலைவரை பேசினா இந்த இந்த அந்த சமூகம் எப்படி சும்மா இருக்காது, நம்ம தலைவரை பேசும்பொழுது நம்ம சமூகம் கொந்தளிக்கும். இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. அப்படி தவறாக பேசினால் யாரும் கொந்தளிப்பார்கள். நான் பேசி இது வரைக்கும் யாருமே கொந்தளிக்கலையே. நான் வரலாற்று ரீதியாக வரலாற்றில் உள்ளதை பல இடங்களில் எடுத்து சொல்லியிருக்கேன். அது யாரையும் கொந்தளிப்பை ஏற்படுத்தல. வரலாறு சொல்ற உரிமை எல்லாருக்கும் உண்டு. அது போலியாக சில வரலாறுகள் எங்கள் மீது கட்டளைக்கும் போது அதை உடைக்க வேண்டிய வேலை, அந்த போலி தன்மையை அகற்ற வேண்டிய வேலை என்னோட பொறுப்பு. அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எந்த இடத்துல விட்டு கொடுக்காம. இப்ப தேவர் பற்றியான தரவுகளை பொது சினிமா போன்ற வெகுஜன ஊடகத்திற்கு நான் கொண்டு செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதுக்காக நான் படம் பண்ணியிருக்கேன் தேசிய தலைவர் அப்படின்னு. என்னென்ன மாதிரியான விஷயங்களை அந்த படத்தில் நீங்க வச்சிருக்கீங்க சார்? இல்ல, தேவரோட அரசியல் வரலாறு, இது தேவரோட ஆன்மீக வரலாறுன்றது வேற. அது அவரோட பக்தர்களுக்காண்டி பண்ண வேண்டிய படம். இது அரசியல் வரலாறுன்றது சமுதாயத்துக்காண்டி பண்ண வேண்டிய படம். நமக்கு கடமை இருக்கு. இன்று ஒரு சாதிய தலைவராக சித்தரித்தார், இன்று வரையும் சொல்லப்படுகிறார். ஒரு தேசிய தலைவர், சுதந்திர போராட்ட தலைவர். இன்று ஒரு 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 நபர், ஒரு அயோக்கிய நபர் ஒரு பொது தளத்தில் அவரை சுதந்திர போராட்ட வீரர் இல்லை என்று சொல்லும் பொழுது, அப்போ நாங்க இதெல்லாம் உடைக்க வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா? கண்டிப்பாக படைப்பின் வழியாக அதை நீங்க மக்கள்கிட்ட சொல்லலாம். இல்ல, இது படத்தின் வழியாக சொல்லிதான் புரியணும். இல்லை, ஏன்னா இதான் அவருடைய வரலாறே. அவருக்கு சுதந்திர போராட்ட படத்தின் வழியாக கொடுப்பது இனிவரும் சந்ததியினர் ஒரு எளிய சினிமான்ற ஒரு எளிய ஒரு ஊடகம்ன்றது புரிந்து கொள்ள, அப்படி கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற. இப்ப இந்த நபர் சொல்றத சிலர் ஒரு அறிவற்று அரசியல் அறிவற்ற சிலர் நம்ப வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடாது. அந்த இது துடைக்கப்பட வேண்டும் என்பதான் நம்மளோட கருத்து. இன்னொன்னு என்னன்னா, அவர் சொல்றாங்க வட்டார தலைவர்னு. ஒரு சின்ன விஷயம் எடுத்து சொல்றேன். அவர் இந்தியாவில் பல்வேறு சிறைகளில் வைக்கப்பட்டிருக்கிறார் சுதந்திர போராட்டத்துக்காண்டி. தாமோ சிறைன்றது ஆயுத கிடங்கு. ஒரு ஆயுத கிடங்கில் ஒருத்தரை கொண்டு போய் வெள்ளக்காரன் வைக்கிறானா, அப்ப அவர் எவ்வளவு பெரிய சுதந்திர போராட்ட வீரரா இருந்திருப்பார்னு பாத்துக்கங்க. அப்படி பல்வேறு சிறைகளில் வைக்கப்பட்டவர். வெள்ளக்காரனால வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. வாய்ப்பூட்டு சட்டம் இருவருக்கு தான் போடப்பட்டது. அதுல ஒருத்தர் இவரை தென்னாட்டு திலகரனே சொல்லுவாங்க. இதெல்லாம் வரலாறு. இது தெரியாம கிடையாது. செந்தில் மல்லர் அந்த நபருக்கு இது தெரியாம கிடையாது. இது தெரிந்தும் அந்த நபர் ஒரு கட்டமைக்கப்பட்டு பேசியிருக்காருன்னு இது பின்னணியில கண்டிப்பா அவர் சீமான சொல்றனால சீமான் இப்ப இவங்க தான் இந்த இரு சமூகத்தோட கலவரத்தையும் இரு சமூகத்தின் மீது பிரச்சனையும் கிளப்பி விடுபவர்கள். இப்ப சமீபகத்துல பல்லர் தான் பாண்டியர்கள் என்று சீமான் சொன்னது இதுதான் காரணமே தவிர்த்து, இவர்கள் கிளப்பி விட்டுட்டு அவங்க சைடு சேஃப்ட் ஆகிட்டு இந்த பக்கம் பழிய போடுறதுக்கு சில ஆளுகளை தேடுவாங்கல்ல, அது மாதிரி பழி போடுவதுதான் இப்ப என் மீது போடப்பட்ட அந்த பழி. அது கூட யாரோ சிலர் அந்த பேசுற நபர் கூட என் பேரை சொல்ல, பேசுற நபர் கூட வரலாறு அந்த நபர் பேசும்பொழுது வரலாறா அண்ணனை மட்டும் குறிப்பிட்டு சொல்றாரு. அண்ணன்ட்ட பேசுறேன், விவாதிக்கிறேன்னு. ஒரு
இதான் சொல்லியிருக்காரே தவிர்த்து, ஆனா அவர் அந்த நபர் கூட சொல்லல. இது சிலர் வந்து கிளப்பி விட்டு நம்ம படத்துக்கு ஒரு எதிராக கொண்டு வருவோன்றனால சிலர் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து பலருடைய கருத்து இது கிடையாது. இப்ப சீமான் அவர்கள் இத வந்து தூண்டிவிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சீமான் பொது தளத்திலே தூண்டி விட்டாரு. என்ன தூண்டி விட்டாரு அவர்? அதாவது இப்ப 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 அந்த பேச்சு இருக்குல்ல, பீஸ் கான்ஃபரன்ஸ், ம். இதையே சீமான் பார்வையில சொல்லும் பொழுது மீண்டும் முதுகுளத்தூர் அந்த கலவரம் என்ற திரவிடசாமி புத்தகத்தின் அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சியை விவரிக்கிறார். எப்படி விவரிக்கிறார்னா, எங்க ஐயா ராணுவத்தில இருந்து வந்தாரு, இவானுவேல் அவர்கள் ராணுவத்தில இருந்து வந்தாரு. அப்ப எங்க ஐயா எங்க தாத்தான்றாரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, எங்க ஐயா எய்த்து 2 வார்த்தை பேசிட்டாரு, எந்திரிச்சு உடனே தேவர் சொன்னாராம். இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. தேவர் வந்து இதுக்குதான் சின்ன பையன் இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேனே, எய்த்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தேவர் வந்து அந்த இடத்துல இருந்து கோவிச்சுக்கிட்டு போன மாதிரியும், போன பிறகு ஐயாவா சொல்லி செஞ்சாங்க, அவங்களா செஞ்சு இன்னும் தேவமான குற்றவாளி ஆக்கி சீமானுடைய பதிவு சொல்றேன், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. அந்த இடத்தில் தேவமாரை குற்றவாளியாக்கி அந்த முதுகுளத்தூர் கலவரம்ன்ற புத்தகத்தோட சாராம்சத்தை உண்மையாக்கி அந்த பொய்யை ஜோடிச்சு சீமான் பதிவு பண்ணது. இப்ப எதுக்கு இந்த படத்துடைய நோக்கம் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். சீமானுக்கு இதுல என்ன வேலை? தலித்திய தலைவர்கள் பேசுறாங்கன்னா அவங்க அரசியல், அது அவங்களுக்கு பொழப்பு. தேவரை பேசி புழைக்க வேணும்னு பொழப்பு. நீ இரு சமூகத்துக்கும் பொதுவா தமிழ் தேசியம் பேசுற உனக்கு பீஸ் கான்ஃபரன்ஸ்ல நீ அந்த புத்தகத்தின் தேவருக்கு எதிரான புத்தகத்தை அடிப்படையா எடுத்து தேவமார கொலையாளிகள் ஆக்க வேண்டிய காரணம் என்ன? அவங்க கூட இருக்கவங்க செஞ்சாங்கன்னு நீ பதிவு பண்ற. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். தேவமாருக்கும் அந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அந்த கொலை யார் செய்தார் என்பதை நம்ம படத்துல விளக்கி இருக்கோம். யார் பின்னணியில் செய்யப்பட்டது, இந்த கொலைக்கு பின்னணியில் யார் இருக்காங்கன்றத நம்ம இனி வரும் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறக்கான்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது சீமான் வந்து எவ்வளவு அயோக்கியத்தனமாக அவர் எய்த்து பேசியதாகும். அப்ப திருமாவளவன் சொல்ற கருத்துகளுக்கும் அந்த அவருக்கு கீழே இருக்க வன்னியரசு போன்றவர்கள் சொல்ற கருத்துக்கும் ரஞ்சித் மாரி செல்வராஜ் பயிர தவறான கருத்துக்கும் சீமான் பேசிய தவறான கருத்துக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சீமான் வந்து தேவருக்கு எதிராக சில விஷயங்களை கட்டமைச்சுக்கிட்டே வராரு ஆரம்பத்துல இருந்தே. அதன் வெளிப்பாடுதான் இப்ப செந்தில் ராஜன் நினைக்கிறேன், அவர் பேர் ஒரிஜினல் பேர் செந்தில்ராஜ். செந்தில்ராஜனுடைய பதிவுல கூட கடைசியா ஒரு இக்கனா வச்சு சீமான்ட்ட சொல்லிட்டு வந்தா இதை பேசுறேன்னு செந்தில்ராஜன் பதிஞ்சுட்டே போறாரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது யார் அயோக்கியன்னு உங்களுக்கு தெரியும். யார் சமூகத்தை பிரிக்கிறார்கள், யார் சமூகத்தை பிரித்தாடுகிறார்கள், யார் இந்த இளைஞர்களுக்குள் பிரிவினை ஏற்படுத்துகிறார்கள், இன்னும் உங்களுக்கு தெளிவாகவே தெரியறக்காண்டி இந்த விஷயத்த சொல்றேன். சீமான் பதிவுல இன்னும் அந்த பதிவெல்லாம் நான் எடுத்து போட்டே சொல்லியிருக்கேன். ரொம்ப மோசமான அவங்க சொல்ற கருத்துக்கும் திருமாவளவன் சொல்ற அந்த தலித்திய போர்வையில் இருக்கவர்கள் சொல்ற தேவருக்கு இது கட்டமைக்கிற கருத்துக்கும் சீமானுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்ப நீங்க முழுமையா சீமான கருத்து தேவமாருக்கும் தேவருக்கும் எதிரானது என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இப்ப நேரடியாக நீங்க சீமானை இந்த நேர்காணல்ல குற்றம் சாட்டிருக்கீங்க. ஆனா இதே சீமான் தான் முத்துராமலிங்க தேவர் குறித்தான பாடலை பாஞ்சாலங்குறிச்சி படத்துல வச்சு அந்த ராமநாதபுரம் வாழ்க்கையை படமா எடுத்தவர். அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல. அதை ஒரு காலகட்டமா தானே வச்சாரு. அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா இல்ல, போக் மெட்டீரியல்ல தானே. அதுல கூட முத்துராமலிங்கம் அந்த படத்துல தேவர்ன்ற வார்த்தை வராது. இந்த பாட்டுடைய ராகத்துக்காக கூட அப்படி வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. சீமான்ல எங்க சமூகத்தை பத்தி பேசலாம் எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு கரகாட்ட பாடலாம் வச்சிருப்பாரே தவிர்த்து மற்றபடி ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா அதுல ஒரு விஷயமும் கிடையாது. நீங்க வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க நேரடியாக முக்குளத்தூர் சமூகத்துக்கான ஒரு அரசியல் ஐக்கானாக மாறுவதற்காகத்தான் நீங்க இந்த மாதிரியான சௌத்ரி பேசுகிறார் அப்படின்ற மாதிரியான சில விமர்சனங்கள் முக்குளத்தூர் தலைவர்களிடமிருந்தே வருது. அது உங்களுக்கே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதை அப்படி எதுவும் நோக்கம் இருக்கா நீங்க அரசியலுக்கு வர்றது? அதெல்லாம் அப்புறம் அப்படி நான் இந்த அரசியலே எனக்கு புதுசுங்க. இது என் அரசியலே கிடையாதுங்க. டோட்டலா நான் இப்ப சேஞ்ச் ஆயிட்டேன். அதாவது எனக்கு மக்கள் ஆதரவு தந்தார்கள். நான் மக்களுக்கு பல கட்டங்களில் நான் ஆதரவாக நின்றேன்றதான் உண்மை. என்ன அவங்க காப்பாத்துறாங்க, அவங்களுக்காண்டி நான் குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல குரல் கொடுத்தேன். இது 2 பேரும் சங்கமிச்சோம். இதுதான் இதோட விஷயமே தவிர்த்து என்னோட பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள் நான் எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாது. இப்ப இந்த திரைப்படத்தை நான் காப்பாத்துறது கூட எனக்கு என் மக்கள் சப்போர்ட் தேவை. அதை நான் பல கட்டங்களில் நான் உணர்ந்த பொழுது நான் மக்களை நாடி சென்றேன். மக்களுக்கு எனக்கு ஆதரவு முழுமையா கொடுத்தாங்க. என்னைய முழுமையா இதை அடையாளமா ஆக்குனாங்க. நான் அவங்களுக்காண்டி குரல் கொடுக்க வேண்டியது பல இடத்துல நான் பார்த்தேன். சினிமால இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த 4 நெறி மாணவனை எடுத்துக்கோம்.
நாங்குநேரி மாணவன் சின்னத்துறை மேட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா அது சாதிய தாக்குதலே கிடையாது. நான் பல இடங்கள்ல பொது இடங்கள்ல பப்ளிக்கா உடைச்சு பேசியிருக்கேன். நான் எதுக்கு பயந்து பேசல. பப்ளிக்கா உடைச்சு அந்த அயோக்கியத்தனம்னு சொல்லியிருக்கேன். அதை சாதிய குற்றமா மாத்துறது அது ஒரு சண்டை. வெட்டப்பட்டதெல்லாம் உண்மை, வழக்கு போட்டதெல்லாம் வழக்கு போட்டிருக்கு. அந்த வழக்கை சந்திக்கட்டும். அது என்ன நிலையில நடந்துச்சு, அங்க என்ன நடந்துச்சு, அந்த வழக்கின் தன்மை உண்மையா பொய்யான்றது வழக்கின் தீர்ப்பில் வரும். அது வேற, விட்டுருங்க. ஆனா அதை சாதிய இதாக்கி யார் யார் பேட்டி கொடுத்தா? ரஞ்சித், மாரி செல்வராஜ், திருமாவளவன், ஒரு மாணவர்கள் பிரச்சனைய. அப்ப எங்களுக்கு எங்க சமுதாயத்துல எந்த ஒரு பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க ஒரு பிரபலங்கள் இல்ல. சமுதாய தலைவர்களை தாண்டி சமுதாய தலைவர்கள் மட்டும் தென் மாவட்டத்தில் கொடுக்கிற குரல் கூட செய்தியாக்கப்பட்டு தலைமைக்கு போவதே இல்லை. நீங்க இது மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஊடகத்திலே குற்றச்சாட்டாக வைக்கிறேன். இங்க கொடுக்கப்படுற குரல் எதுவுமே தாண்டி தலைமைக்கு போறதே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் ராஜனை கைது செய்வது போராட்டம் இன்னும் ரீச் ஆச்சானே தெரியல. அதனாலதான் நான் டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். டிஜிபி ஆபீஸ் வாசல்ல வந்து பேட்டி கொடுத்தேன், கடுமையான ஒரு பேட்டி கொடுத்தேன். இப்ப நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் சினிமாவை என்னுடைய சினிமாவில் இருக்கும் என்னுடைய பப்ளிசிட்டியை முழுமையா என் சமூகத்துக்கு பயன்படுத்தணும் முடிவுக்கு வந்துட்டேன். அது கூட சாக்ரிஃபைஸ் தான். அதனால நான் சம்பாதிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், இந்த படத்தையே வந்து இன்னைக்கு நான் போராடிட்டு இருக்கிறதுக்கு நான் இந்த படத்துல இருந்து ஒரு விட்டு கொடுத்தாலோ இது பண்ணாலோ எனக்கான சாட்டிஸ்ஃபைடு வந்துடும். அது எனக்கு முக்கியம் இல்லை. இந்த படம் வந்து தொடங்கப்பட்ட போது ஒரே நோக்கம் என்ன, சித்தர் கமர்ஷியலா இருந்தா அது சித்தர் ஜெயிக்க முடியாது. இதுல பணம் போட்டவன் இன்னைக்கு இந்த படத்துக்கு செல்வாக்க நான் உருவாக்க பட்டி தொட்டிலாம் போய் உறவுகளை சந்திச்சேன். என் ரத்த உறவுகளை பட்டி தொட்டி கடைசி குக்கிராமம் வரைக்கும் போய் சந்திச்சேன். அப்படி உருவாக்கப்பட்ட செல்வாக்கு கண்டிப்பான முறையில இதுல ஏற்கனவே சொல்லிருக்கோம், 75% தேவர் சார்ந்த காரியங்களுக்கு நன்மை காரியங்களுக்கு மட்டும்தான் போகணும். அது கமர்ஷியலா போக மாட்டேன்னு இன்னைக்கு நடக்கிற சண்டை தான் இந்த படத்தோட தாமதம். கண்டிப்பான முறை நல்ல முறையில இந்த படம் வந்து சேரும். அதுவும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம வந்து சேரும். இதுதான் எனக்கும் இந்த படத்துக்கும் சமுதாயத்துக்கு ஏற்பட்ட தொடர்பு. இப்ப கூட நான் அந்த கொடி கூட ஏன் மாத்தி ஒரு தேவர் கொடி போட்டேன்னா, நான் முன்னால் இருந்த திராவிட கொடியில போகும்போது என்னோட உறவுகள், ஆனா இவ்வளவு சமுதாயப்பட்டுள்ள நீங்க ஏனே அந்த அந்த அடையாளம் உங்களுக்கு ஏனேன்னு கேட்ட கேள்விக்கு மறுப்பு சொல்ல முடியாம அந்த கொடியை கலட்டிட்டு நான் தேவர் கொடியை போய், இது எல்லாமே என் போக்கில் நடந்தது. எதுவுமே நான் திட்டமிட்டதே கிடையாது, என் போக்கில் நடந்தது. அதுவே தேசிய தலைவர்ன்ற பேர்ல போட்ட கொடி என் பின்னால் சேர்ந்தவர்கள் ஒரு தேவர் படையாக அவர்களே உருவாக்கி தேசிய தலைவர் தேவர் படை என்று இந்த படத்தின் பாதுகாப்பாக இன்னைக்கு எல்லா மாவட்டங்களிலும் கூடி நிற்கிறார்கள். நான் போகும் இடத்துல எனக்கு ஆதரவு தர்றாங்க. இந்த கொடியை பிடிக்கிறவங்களாம் எல்லா கட்சிக்காரங்களும் பிடிக்கிறாங்க. இது ஒரு பொது கொடி, சமுதாய ஒற்றுமைக்கான கொடின்னு தான் சொல்லி நாங்க பயணிக்கிறோமே தவிர்த்து மற்றபடி இதை எனக்கும் இதுக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது. இது வந்து ஒற்றுமை மற்றும் இந்த படம்ல இன்னும் அடுத்து நாங்க நிறைய வரலாறுகள் பண்ணுவோம். எங்களுக்கான பாதுகாப்பு படை தான் அது தேவர் படை. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இது வந்து இது என்னோட போக்குல என்னோட பாதுகாப்புக்கு என்னோட இன்னைக்கு இப்ப இதை பண்றதுனால எனக்கு பல கொலை மிரட்டல்களே வந்துச்சு இந்த படம் பண்றதுனால. இப்ப எனக்கு ஒரு பலம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகுதான் எனக்கான எனக்கான ஒரு எப்படி சொல்றது, எனக்கான ஒரு செக்யூர், எனக்கான ஒரு பாதுகாப்பு இந்த படை மூலமா எனக்கு கிடைக்குது. அதுதான் இப்ப நான் தனிநபர் தெரியுதை விட இன்னைக்கு ஒரு ஒரு கூட்டத்தின் ஒருவன், தேவர் தலைவரா ஏற்றுக்கொண்ட தொண்டர் படைகளில் நானும் ஒருவன். இன்னைக்கு இந்த ரெஜிஸ்டர் இது வந்து இது தேவரா போக்குல எனக்கு அமைச்சு கொடுத்த பாதை தான் தவிர்த்து இதுல அரசியலோ இதுல இதோ எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அதே மாதிரி சம்பாதிக்கணும்னு சொல்லியிருந்தா இந்த படத்தை எப்பயோ நாங்க விட்டு கொடுத்துருப்போம். அண்ணன் நவமணி அண்ணன் தெரியும், நண்பர் பறவை சதீஷ்க்கு தெரியும். நாங்கள் போராடி இந்த படத்தை முழுமையாக தூய்மையாக தேவரின் காவியமாக கொண்டு வரணும்னு இன்னைக்கு வரைக்கும் உயிரை கொடுத்து கொண்டு போராடி கொண்டு வேற யாராலையும் இந்த இடத்துல நிக்க கூட முடியாது. இந்த படத்தை வச்சுட்டு இவ்வளவு நாள் நிக்க கூட முடியாது. இதுல நிக்கிறோம்னா உண்மையிலே ஒரு அது தவ வேள்விதான். அதுதான் அதுல தர சப்போர்ட்டு மக்கள் சப்போர்ட் தான். இது வந்து அரசியல்லாம் கிடையாது. அரசியலுக்கு அப்பாற்பட்ட இந்த படத்தில் நாங்க பட்ட வலியும் வேதனையும் எங்களுக்கு உண்டான உணர்வுகளை நான் ஏதாவது சங்கர கோயில் எனக்கு கிடைச்ச வாய்ப்புல அங்க நான் பேசும் பொழுதே சொன்னதான். என்னைய சென்னையில தொட்டா யார் வருவான்னு கேட்டாங்க, என்னைய பல மிரட்டல் விட்டாங்க. அன்னைக்கு நான் சொன்னேன், இந்த தென் மண்டல ஒட்டுமொத்த பரவர் படையும் எனக்காண்டி வரும்னு சொல்லி சொன்னேன். சொன்ன காரணம் இது மனசுல இருந்து நான் பேசின வார்த்தைகள். நீங்க பார்த்துருக்கீங்க, எதுவுமே நான் வந்து பேசி வச்சு நான் பேசுறது இல்லை. என் மக்களோட பகிர்ந்துக்கிறது புறமே என் மனசுல உள்ளதுதான். அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதுல யாரையும் புண்படுத்துற நோக்கமும் கிடையாது. எனக்கு எதிராக இருக்கவே, எனக்கு எதிராக இருக்கிறவனா நான் பேசத்தான் செய்வேன்.
அப்படி பேசியிருப்பேனே தவிர்த்து யாரையும் எந்த சாதியும் குறிப்பிட்டு நான் பேச. இப்ப இதுல கூட எனக்கு சாதி அழுத்தம் நிறைய இருக்கு இந்த படத்துல. இந்த படத்துக்கு உள்ள இருந்துகிட்டே எனக்கு சாதி அழுத்தம், சாதி விதையால் இந்த படத்தை வெளியிட ஒரு அளவுக்கு அழுத்தம் இருக்குது. நான் வெளியே கூட சொன்னதில்லை. சொல்லி நான் ஒரு பிரிவினையை நானே உண்டு பண்ணவில்லை. இதை சமாளிச்சு நான் வெளியே கொண்டு வந்துருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுலதான் போராடி. இப்ப உங்க முக்குளத்தூர் சமூக இளைஞர்கள் இப்ப அதாவது தேவர் தேவேந்திரர் மோதல் அப்படின்றது வந்து தென் மாவட்டத்துல மிகப்பெரிய கலவரங்கள் பல காலகட்டத்தை கடந்து இன்னைக்கு வேற ஒரு தலைமுறையில இந்த சமூகம் நின்றுகிட்டு இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் யூடியூப்லயும் முகம் காட்டி சாதியம் பேசிக்கிட்டு இருக்கிற தம்பிகளுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் 2 சமூக தம்பிகளையுமே நான் சொல்றேன். அதை பற்றி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற இளைஞருடைய மனநிலை எப்படி இருக்கு? குறிப்பாக உங்களுடைய முக்குளத்தூர் சமூகத்துடைய இளைஞர். இல்ல, இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் ஆரோக்கியமா தான் இருக்காங்க. அதை பத்தி இல்லை. ஒரு சில வன்மமான செயல்கள், வன்மமான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. அது வருத்தக்குரிய. அந்த சம்பவம் செய்பவர்களே ஒட்டுமொத்தமா சாதியை சொல்லி குற்றவாளிகள் நாங்கள் கிருஷ்ணசாமி மாதிரி முட்டாள்தனமா சொல்ல மாட்டோம். எங்கேயோ ஒரு நடக்கிறதுக்கு மறவர் சாதி வெறியர்கள்னு சொல்லி சொன்னதுக்காண்டி தான் கிருஷ்ணசாமியை பல இடங்கள்ல நான் கண்டிச்சேன். அதனாலதான் கிருஷ்ணசாமி தோத்து உட்கார்ந்தது. சாதி அது மாதிரி நாங்க முட்டாள்தனமா பேச மாட்டோம். எங்கேயோ நடக்கிற கொலை, சமீபத்தில் நடந்த மணிகண்டன் கொலை மிகவும் வேதனைக்குரியது. அப்பாவி இளைஞர். நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு யாருமே குரல் கொடுக்கல, எந்த கட்சி தலைவரும் குரல் கொடுக்கல. நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ கட்சி தலைவர்கள் இன்னைக்கு இருக்காங்க. இதே ஒரு தலித் அடையாளத்தில் உள்ள ஒரு கொல்லப்பட்டிருந்தா இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் குரல் கொடுக்கும். அவங்க தலித்தியன்றவங்க வம்பு பண்ணி கொடுக்க வைப்பாங்க. கொடுக்க வச்சு எல்லாத்தையும் கொடுக்க. ஏன் தேவமாறர் தலைவர்கள் முக்கியமான மேல இருக்க பிரபலங்கள் கூட குரல் கொடுக்க வைப்பாங்க. அப்படி வந்து இன்னைக்கு ஒரு கட்டாய சமுதாயத்துல தள்ளியிருக்காங்க. ஆனா மணிகண்டன்ற யாருமே குரல் கொடுக்கல. அதுல சமுதாய தலைவர்களோடு சேர்ந்து குரல் கொடுத்த ஒரு நபர் நான். சமுதாய தலைவர்களோட சேர்ந்து எல்லாத்திலையும் குரல் கொடுத்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு. அப்படிப்பட்ட நபர் நான். அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒட்டுமொத்தமா அந்த சமூகத்தை பூரா குற்றவாளிகள்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சமூகம் வந்து நல்லா தான் பழகிக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் இழுத்து விட பார்த்தாலும் அந்த இளைஞர்கள் வந்து புரிதலோட தான் இருக்காங்கன்றதுல மாற்று கருத்தை கண்டிப்பாக. இப்ப செந்தில் மலருடைய பேச்சுக்கு பிறகு ஒன்றும் பெரிய லெவல்ல எதிர்ப்புகள் அப்படின்றது இல்லை. மக்கள் 2 தரப்பு மக்களுமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. செந்தில் மலர் பேசுவது தவறு, ஏதோ உள்நோக்கம் உள்ளது. இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு ஊடக வெளிச்சத்திற்காகத்தான் செந்தில் பேசுகிறார் அப்படின்ற விஷயமும் 2 சமூக மக்களுமே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இன்னைக்கு நான் என்னால புரிஞ்சுக்கிற முடியுது. இல்ல, அவங்க கடைசி வரைக்கும் எதிர்ப்பு கட்டது செந்தில் மலருக்கு மட்டும் தானே, சமூகத்துக்கு இல்லையில. அதுதான் புரிதல். எல்லாம் ஒட்டுமொத்தமா செந்தில் மலரை கைது செய்ய சொல்லிதான் எங்களோட கோரிக்கையை தவிர்த்து செந்தில் மலரை கொடூரமா தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்து உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும்ன்றதான் எங்களோட கோரிக்கையை தவிர்த்து அது சமூகத்தின் மீது எங்களோட துளியது கிடையாதுல. அது அந்த சமூகம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் ஏதோ ஒரு இதுல வச்சு இழுத்து விடுறத அந்த சமூகம் நம்ப தயாராக இல்லை. அதுதான் உண்மை. சமூகத்தை நம்ம சொல்லவே இல்லையே, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. குற்றம்ன்றது குற்றம் செய்யப்பட்ட நபர் மட்டும்தான் பொறுப்பு. அந்த சமூகம் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இந்த நேர்காணலுடைய இறுதி கேள்வி உங்களிடம். சௌத்ரி தேவர் அவர்கள் திமுக காரு, திமுகவின் கைக்கூலியாகவே சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அது என்ன? நீங்க திமுகவுக்கு என்ன வேலை செய்றீங்க? அப்படிலாம் அதாவது திராவிடத்துல இருந்து வந்தேன்னு சொல்லிட்டேன்ல. இன்னைக்கு வந்து என் சமுதாயம் நான் இப்ப கடைசியா கொடுத்த பேட்டியில கூட அரசை கண்டிச்சுதான் கொடுத்துருக்கேன். சமூக நீதின்றது இன்னைக்கு வந்து மறுக்கப்படுதுன்ற அரசுக்கு வலியுறுத்திருக்கேன். முதல்வருக்கே வலியுறுத்திருக்கேன். இன்னைக்கு ஒரு தலித்திய போக்கு நீங்க பாத்தீங்கன்னா இசைவாணி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. அது இசைவாணியோட பேக்கப் யாருன்னா ரஞ்சித் மாரி செல்வராஜ். ரஞ்சித் வந்து சென்னையே நாங்க தான் அரசை மிரட்டினப்ப ரஞ்சித்தை கைது செய்யல. இதெல்லாம் நான் பொதுத்தளத்துல நான் எப்படி ஒரு திமுக சார்ந்தவனா இருந்துட்டு இது பொதுத்தளத்துல குறிப்பிட முடியும்? இதை புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்வார்கள். நான் இப்ப கடுமையா திமுகவோட இந்த ஒருதலை பட்சமா காவல்துறை அப்படி செயல்படுதா, இல்ல அதுக்கு அடுத்த அதிகாரிகள் லெவல்ல அப்படி செயல்படுறாங்களா, இல்ல முதல்வர் கவனத்துக்கு இது போக மாட்டேங்குதான்றத நான் ஊடகங்கள் வாயிலாக முதல்வருக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கேன். சட்டம் என்பது சமூக நீதி என்று சொல்லும் போது பொதுவாக இருக்கணும்னு நான் அரசுக்கு வலியுறுத்திக்கிட்டு தான் வர்றேன். எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கல. அது தலித்தியத்தை கடுமையா இன்னைக்கு எதுக்குற ஒரே ஆள் சௌத்ரி தேவர் தான். மாற்றுக்கிறதே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. தலித்தியன்றது பேர்ல இன்னைக்கு செய்யற அக்கிரமங்கள் அநியாயங்கள் அதைத்தான் எதுக்கும் மக்கள் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசுகிறது எப்படி அநியாயமாகும்? சாதிய ஒடுக்குமுறை இன்னைக்கு எங்க இருக்குன்னு நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. அப்படியே தமிழ்நாட்டுல சாதிய ஒடுக்குமுறை இல்லைன்றீங்க. எங்க சாதிய ஒடுக்கி விட்டுருவீங்களா நீங்க? இப்ப இப்படி இல்லாம மாமன்னன் பிரச்சனை இல்ல. நான் வந்து ஆதரவா வில்லனுக்கு ஆதரவா இது பாருங்க. நான் இப்ப திமுக சப்போர்ட்டா நான் வில்லனுக்கு ஆதரவா நான் தான் போட்டேன்.
அது பரவுச்சு. வில்லனுக்கு ஆதரவு முழுமையா நான் தான் போட்டேன். அது பரவுச்சு. அதன் பேரில் தான் எம்எல்ஏ பிசிஆர் வழக்கு கிருஷ்ணசாமி கொடுத்தது. உங்களுக்கே தெரியும். இன்னும் பல பல வழக்குகள் என் மீது கொடுத்தார்கள். எதுவுமே ஒரு உண்மைத்தன்மை இல்லாத வழக்குகள். எதுவுமே நான் வந்து அதுல வந்து நேர்மை தான் இருக்கும். தலித்தியம்ன்ற சப்போர்ட்ன்றது நான் ஏன் எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி சொல்றேன்னா, தலித்தியம்ன்ற சப்போர்ட்டை வச்சு பிற சமூகங்கள் மீது அதான் சொல்றேன், இசைவாணியை கைது பண்ணாம கஸ்தூரியை கைது செய்திருக்காங்க. கஸ்தூரியை கைது செஞ்சது நம்ம தப்போ ரைட்டோன்னு சொல்ல வரல. புரியுது. இசைவாணியும் கைது செய்திருந்தால் சமூக நீதி என்று சொல்லி இருப்போம் தான் சொல்றோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் மலரை இதுவரைக்கும் கைது செய்யல. டிஜிபி ஆபீஸ் புகார்ல சொல்லும் பொழுதுதான் போன் அடிச்சு செந்தில் மலரை தேட சொல்லி ஒரு பிரஷர் வருது. இப்ப செந்தில் மலரை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆர்ப்பாட்டம், அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. நாங்க டிஜிபி ஆபீஸ்ல பெருந்திரளா அந்த ஆர்ப்பாட்டம் கூடியிருந்த மக்களோட போய் அந்த தேவரண பாதுகாப்பு மையத்தோட போய் புகார் கொடுத்தோம். புகார் கொடுத்து டிஎஸ்பி ஆபீஸ்ல புகார் கொடுத்துட்டு வந்தோம். வந்து நான் ஒரு பப்ளிக் இன்டர்வியூ கூட கொடுத்துருப்பேன். அது உங்க இதுல கூட நீங்க போட்டீங்க. இப்படி தலித்தியம்ன்றது சில பேரை கைக்கு போய் இப்ப விஜயோட விஷயத்தை ஒரு சொல்ல வரேன். விஜய் வந்து சமீபத்தில் அக்டோபர் 30 வந்துச்சு பார்த்திருப்பீங்க. அக்டோபர் 30 தேவருக்கு ஒரு மாலை போட்டதோட நிப்பாட்டிட்டாரு. தேவர் ஜெயந்திக்கு தேவருக்கு ஒரு மாலை போட்டு விட்டு நிப்பாட்டிட்டாரு. இதெல்லாம் இந்த மாலை போடுவது கூட இதுக்கு முன்னாடி 2 வருஷமா நான் சொல்லிக்கிட்டு வரேன். விஜய் வந்து ஒருதலை பட்சமா 3 தலைவரை காட்டி அரசியல் பண்றாருன்னு கடைசி வரைக்கும் நான் கடுமையாக ஆதான் போன்ற பெரிய பேசு தமிழா பேசு கொடுத்த சேனல் பேட்டியின் விளைவா கடைசியில வேலுநாச்சியார முதல் நாள் ஏத்துறாங்க. மாநாட்டுக்கு முதல் நாள் 3 தலைவர் வைக்கப்பட்டு விட்டாச்சு. பெரியார், அம்பேத்கர், காமராஜர் 3 தலைவர் வைக்கப்பட்ட பிறகு தான் கொடுத்த கடுமையான பிரஷரின் விளைவாக வேலுநாச்சியார் இங்கிட்ட அஞ்சலி அம்மாவும் எக்ஸ்ட்ராவா ஏத்துறாங்க. ஏத்தி சரி கட்டிட்டு மேலும் இதை சரி கட்டணும்னு நினைச்சு மன்னர்கள், சேர சோழ பாண்டியர்கள், அதுக்கப்புறம் கீழே தலைவர்கள் வச்சாங்க பாருங்களேன். அது ரொம்ப கொடூரம். இந்த பக்கம் எந்த ஆர்டர் கூட இல்லாம அதுல ஒரு ஆர்டர்ல போய் பசு போடு. இதெல்லாம் நான் பேசினா தப்பாகுது. பிற தலைவர்கள் நான் குறைச்சு சொல்றேன். தேவரை எங்க வைக்க நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க. காமராஜருக்கு வாழ்க்கை கொடுத்து, காமராஜருக்கு அரசியல் கொடுத்து, காமராஜரை தலைவராக்குனதே தேவர் தான். இல்ல அந்த புரிதல் விஜய்க்கு இல்லைன்ற போது சுத்தமா இல்ல. இதுக்கு என்ன ஆக்டர்னா விஜய்க்கு சுத்தி இருக்கவங்க பூரா ஒரு தலித்திய பின்னணியில் உள்ளவர்கள். அதை முன்னிலைப்படுத்தும் போது இப்ப அம்பேத்கருக்கு 100 கோடி ரூபாய் ஒரு விழா பண்றாரு, அனைவருக்குமான தலைவர்னு. அதுல பாத்தீங்கன்னா எத்தனையோ இந்த நம்ம தலித்திய அட்டாக்னு சொல்லி எடுத்து காட்டுற பிரச்சனைகள்லாம் நிறைய போலி கம்ப்ளைண்ட்கள் அதுல இருக்கு. இதுல சின்னத்துறைன்ற மாணவனும் 3வது முறையா மேடை ஏற்றி எங்க தேவமார் மாணவர்களை திருப்பி திருப்பி அவர் வாழ்க்கையை எது கேள்விக்குறியாக்குறது விஜயோட வேலையா இருக்கு. அப்ப நான் இதை ஏத்து பேச மாட்டேனா? விஜய் அயோக்கியன்னு சொல்ல மாட்டேனா? ஒரு சமுதாய போக்குல நீ போய்கிட்டு இருந்தா அயோக்கியன் இல்லையா? அனைவருக்குமான தலைவராயிரு. இல்ல தலித்திய தலைவர், இந்த தலித்தியத்துக்கு மட்டும் நான் தலைவர்னு சொல்லிட்டு திருமாவளவன் மாதிரி இருந்துட்டு போ. அதுல இன்னொன்னு என்னன்னா, திருமாவளவன் வரலைன்னு நீ வருத்தப்படுற. அப்ப நீ திருமாவளவனுக்கு அல்ல கையா வரைய அரசியல்ல நீ என்னவா வர? நீ திருமாவளவன் அழைத்தவர் வரலன்னு ஒரு வருத்தப்படுறதுல ஒண்ணும் இல்ல. பல கோடி ரசிகருக்கு உள்ள நீ தலித்தியத்தின் அடையாளத்தில் மட்டும் போவது தவறுன்னு சொல்றேன். இப்ப நீ அன்னைக்கு தேவருக்கு நீ ஒரு விழா எடுத்து அம்பேத்கருக்கு விழா எடுத்தா நம்ம கேட்க போறது இல்லையே. நீ ஆரம்பத்திலிருந்தே விஜயின் போக்க சொல்லிட்டு வர. இதோட 3வது தடவை சின்னத்திரை மேடை ஏத்தினாலே தெரியலையா விஜய் ஒரு வன்மவாதின்னு? அந்த சின்னத்திரை மேட்ரு அந்த சாதிய வன்கொடுமையே இல்லைன்றேன் நானு. அப்ப நீ ரஞ்சித், மாரி செல்வராஜ், திருமாவளவன் செய்யறதுக்கும் விஜய் செய்யறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இல்லையே. அதை நான் சொல்ல மாட்டேனா? மக்கள் இன்னைக்கும் சொல்ற ஒற்றுமையாதான் இருக்கார்கள். அனைத்து சாதி இதெல்லாம் கலைந்து ஒரு அலுவலகத்தில் வேலை பார்ப்பதாகவும், படிக்கிற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் எங்கோ ஒரு சிறு சம்பவம் நடக்க, குற்றம் நடப்பது எல்லா இடத்துலையும் நடக்கிறதானே. இப்ப விஜய்க்கு முத்துராமலிங்க தேவரை இன்னும் முழுமையாக தெரிவதற்கு தேசிய தலைவர் படம் உதவுமா? அதற்கு நீங்கள் விரைவில் அதற்கான நடவடிக்கை என்ன? விஜயையும் தாண்டி அனைத்து இன்று தெரியாத அனைத்து தலைவர்களுக்குமே, தெரிந்தும் தெரியாத மாதிரி நடிக்கும் தலைவர்களுக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விடையா இருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. முத்துராமலிங்க தேவரை சாதிய சிமிலுக்குள் அடக்குகிற போக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளாக திராவிட அரசியல் செய்தது, அது திராவிட அரசியல் செய்த மிகப்பெரிய சதி என்ற ஒரு விமர்சனத்திற்கு மத்தியில் தான் இந்த படம் வருது. முத்துராமலிங்க தேவரை ஃபார்வர்ட் பிளாக் இடதுசாரி சோசியலிஸ்டாக சித்தரிக்கக்கூடிய அதுதான் உண்மையும் கூட. அதை அந்த தேசிய தலைவர் படம் செய்யணும் அப்படின்றத நான் ஒரு ஊடகவாதியா நான் ரொம்ப விரும்புறேன். நீங்க அதற்கான முழு முயற்சியோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும்ல சார் நீங்க? இல்ல
1 வருடம் அது திரட்டும் வேலையில் இருந்தோம். பணியில கொரோனா ப்ரீ கொரோனா ப்ரொடக்ஷன்ல ஸ்டார்ட்ல 1 வருஷம் அதை திரட்டு கதை எல்லாத்தையும் திரட்டுறது. 2001 இறுதியில ஷூட்டிங் ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கிட்டீங்கனாலும் இப்போ ஒரு 2 3 வருஷம் நெருக்கி படம். ஒர்க் பண்ணி நீங்க முடிச்சு. நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஃபண்ட் ஃபெசிலிட்டியும் வச்சுக்கிட்டு போன்ற விஜய் படம், அஜித் படமே 2 வருடம் ஆகுது. இல்ல இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி. இதுக்கு ஒரு 4 இதுக்கான ஆண்டுகள் பிரச்சனைகள் 3 ஆண்டுகள் ஆகத்தான் கண்டிப்பா செய்யும். ஆகத்தான். அது பிராக்டிகல் ப்ராப்ளத்தை எல்லாருமே உணர்ந்துக்கணும். இன்னொன்னு, இன்னைக்கு ஃபண்டு வச்சு சினிமா பண்றது எல்லாருக்குமே இயலாத காரியம். ஃபண்டு யார்ட்டையா வாங்கி தான் நம்ம பண்றோம். அதுவும் தேவர் படம்னு 2 3 சாதிக்காரங்க வந்து ஃபண்டு பண்ணும்போது அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருவீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அது மூலியமாவே நான் சொல்றேன். இன்னொன்னு, திராவிடம் வந்து தேவரை இது பண்றா சொன்னீங்களே, இந்த திராவிடம் முதலில் ஆட்சிக்கு வந்ததே தேவரால் தான். அண்ணாதுரை அந்த இடத்துல சூளுரைத்ததுதான். காங்கிரஸ் வந்து தேவரை வந்து இன்று அவரை வந்து உடல் நலிந்து அவருடைய மறைவுக்கு காரணம் சொன்னனாலதான் அடுத்து முக்கிய தேவரோட ஃபுல் சப்போர்ட்ல ஆட்சிக்கு வருது. திராவிடம் ஆட்சிக்கு வந்ததுக்கே தேவர் தான் காரணம். அங்க ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்ததே தேவருடைய செல்வாக்கு தான், சக்தி தான். அதுதான் அங்க நான் இப்ப நீங்க சொன்னதுக்கு பதிய வைக்கிறேன். என்னைக்குமே தேவர் புகழ் மங்காதுங்க. தேவர் ஆல்வேஸ் கிரேட் தான். அது இடையில இருக்க அரசியல் சூழ்ச்சிகள், சதிகள், இப்படி நம்மள மாதிரி ஆளுங்க வந்து உடைச்சுக்கிட்டு தான் இருப்போம் அவங்க சதிகளை. அது வந்து காலப்போக்கில் கரையும். தேவர் தான் வந்து பெரிய ஐகான். கண்டிப்பா அது வந்து நிரூபிக்கப்படும். நிச்சயமாக. அதாவது தேவர் தேவேந்திரர் இளைஞர்களுக்கான ஒரு புரிதலான படமாக தேசிய தலைவர் இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். அதையும் தாண்டி அனைத்து மக்களுக்குமே ஒரு புரிதலான படமா கண்டிப்பா. நிச்சயமாக உங்க முயற்சிகள் வெற்றி அடையட்டும். அடுத்த நேர்காணல இன்னும் சிறப்பாக நம்ம தொடர்ச்சியாக அந்த படம் வெளிவந்ததற்கு பிறகு நல்ல செய்திகளோட நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் சார். உங்களுடைய முயற்சிக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.